ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆல். ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ரிலீஸ் ஆன எஸ்டர்டே 18/3 ரிலீஸ் ஆன அப்டேட் டேலி பிரைம் 6.0ல என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, தென் அதில் மேஜர் என்ன, மைனராக பண்ணியிருக்க அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அப்டேட்னு பொறுத்தவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு லோகோவே அவங்களோட எம்பளமே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5.1 வரை இந்த லோகோ தான் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ ஆன் 6.0 ஆன்வர்ட்ஸ் இதுதான் நம்மளோட டேலி பிரைம் லோகோவாக இருக்கும். ஸோ லோகோ சேஞ்சஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இது ஒரு அப்டேட். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, 5.0 பொறுத்த மட்டும் நமக்கு கனெக்டட் ஜிஎஸ்டி த்ரூ த டைரக்ட் ஜிஎஸ்டி மாதிரி கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ கனெக்டட் ஜிஎஸ்டின்ற மாதிரி 5.1ல கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ 6.0 பொறுத்த மட்டும் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் கனெக்டட் பேங்கிங் அப்படின்ற ஒரு நியூ ஃபீச்சர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமா இதுவரையும் நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸல் இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருப்போம். தென் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருப்போம்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்டை மேனுவலாக பிரிண்ட் எடுத்து நம்ம டைப் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த ரெண்டு விதத்தில் தான் பேங்க் ஸ்டேட்மெண்ட்னால நம்மளால டேலிக்குள்ளே கொடுக்க முடியும். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராசஸுமே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் கொண்டு வந்து டைரெக்டாக நாங்கள் பேங்க்கு கனெக்ட் பண்ணுறோம். அது மூலியமாக உங்களோட ரெக்கன்சிலேஷனையும் ஸ்மூத் பண்ணுறோம். அண்ட் தென் உங்களோட ஒர்க்கிங் கேப்பபிலிட்டி, டைம் ரிடக்ஷனையும் நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு மேஜரான அப்டேட்னு சொல்லிக்கலாம். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி அஸ் யூஷுவல் இயர் எண்டிங்க்கு நம்ம ஃபினான்ஷியல் இயர் எண்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்பிளிட் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அதை வெரிஃபை பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு ஒரு ஃபீச்சர் நாங்கள் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ ப்ரொஃபைல் ஃபீச்சர் அப்படின்றதையும் ஆட் பண்ணியிருக்கோன்றதையும் சொல்லியிருக்காங்க. தென் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக நமக்கே தெரியும், இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபினான்ஸ் பட்ஜெட் மீட்டிங் வந்து முடிஞ்சு. ஸோ அந்த பட்ஜெட் மீட்டிங்கில் ஒரு சில ஸ்லாப் ரேட்ஸ் அண்ட் தென் ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி வாங்குறதோட ஸ்லாப் ரேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஸ்லாப் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி டேலி கொடுத்துருக்காங்க. மேஜராக நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ஜிஎஸ்டியை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஜனவரி ஆன்வர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி போர்ட்டலில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. 2-3 தடவை கொடுத்துட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெச்எஸ்என் சம்மரியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் கொடுக்குறேன். எப்படின்னா B2B B2C ரெண்டையும் தனித்தனியாக செக்ரிகேஷனாக நான் கொடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் மேனுவல் எரர்ஸை ரிசால்வ் பண்ணுறதுக்காக வேண்டி ஜிஎஸ்டி போர்ட்டலில் என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் ஹெச்எஸ்என் சம்மரி நம்ம செலக்ட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா 6 டிஜிட் நம்பரையும் டைப் பண்ணுவோம். டைப் பண்ணி டாக்ஸ் ரேட்டை செலக்ட் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ 2 டிஜிட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க நம்பர்ஸில் இருக்க எல்லா ஹெச்எஸ்என் சம்பரியும் ஆட்டோமேட்டிக்காக போர்ட்டலே நமக்கு டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து இப்போ கரண்ட்ல அப்டேட்டில் ஜிஎஸ்டி போர்ட்டல் ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த அப்டேட்டுக்கு உண்டான அப்டேட்டையும் டேலியில் கொடுத்துட்டாங்க. தென் இது இல்லாமல் டிடிஎஸ் டிசிஎஸ்னா சின்ன மைனர் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் என்ன ஏதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ பேங்கிங்கை பொறுத்த மட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன அதே விஷயம் தான், சேவ் டைம் அண்ட் இம்ப்ரூவ் அக்யூரசி பை ஆட்டோமேட்டிக்லி ரெக்கன்சிலிங் எக்ஸாக்ட் மேட்சஸ் அப்படின்றது. தென் ஆட்டோமேட்டட் அக்கௌண்டிங் யூசிங் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், தென் இன்டெகிரேட்டட் பேமெண்ட்ஸ் அண்ட் அக்கௌண்டிங், தென் கனெக்டட் பேங்கிங். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ற கனெக்டட் பேங்கிங்ல வர ஃபீச்சர்ஸ். தென் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வவுச்சர்ஸை வச்சு நம்ம என்னென்ன ஸ்டெப் எடுக்க முடியும் அப்படின்றத ஒரு டீட்டெயில்டான வீடியோவை நான் கொடுக்குறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து நான் போட்டோம் அப்படின்றப்ப வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் லென்த் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இப்போதைக்கு ஷார்ட் அவுட் இந்த விஷயம் மட்டும் வந்திருக்கு அப்படின்றத ரிவீல் பண்ணிட்டு தென் அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் கண்டினியூட்டியாக. தென் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேங்க் டேட்டா அண்ட் தென் மேக்ஸிமம் இந்த அப்டேட்டை பொறுத்த மட்டும் அவங்க கன்சிடர் பண்ணியிருக்குது பேங்க் ரெக்கன்சிலேஷன், தென் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ரிலேட்டடான இருக்க பேமெண்ட் அண்ட் ரிசிப்டோட அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. தென் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கம்பெனி டேட்டா ஸ்ப்ளிட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வெரிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், அதில் ஒரு சில சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கோன்னு இருக்காங்க. தென் ப்ரொஃபைல் ஆப்ஷன் டேலி பிரைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்ன்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ஃபினான்ஸ் பில் 25-26 வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க.
அண்ட் தென் இது வந்து அதர் கண்ட்ரீஸ்க்கான லைக் ஓமன், குவைத் இந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா, அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு அப்டேட் வந்திருக்கு. நான் சொன்ன மேஜர் அப்டேட் பேஸ் 3 ஆஃப் ஹெச்எஸ்என் சம்மரி. ஸோ இந்த ஒரு அப்டேட் டேலியில் டிஃபால்ட்டாக இப்போயே கொடுத்துட்டாங்க. தென் இது இல்லாமல் ஜிஎஸ்டி ரிலேட்டடாக இருக்கிற ஒரு சில சின்ன சின்ன மைனர் பக்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது பூராமே அவங்க கொடுத்துருக்க பிடிஎஃப் ஃபார்மெட். ஸோ இதில் நம்மளோட கான்செப்ட்டுக்கு போவோம். ஸோ இதை பொறுத்த மட்டும் 6.0 உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் எம்பளமே மாறி இருக்கு. தென் இந்த இடத்துல டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் மாறி இருக்கும். இது இல்லாமல் சார் இப்போ நான் 5.0 இல்லை மற்ற வேர்ஷனில் இருக்கேன் சார், இது எப்படி சார் மாற்றுறதுன்றப்போ ஸோ என்டர் அடிச்சிங்கனாலே போதும். ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா இது மைக்ரேஷன்ல ஆகாது, பட் டேலி என்ன பண்ணுன்னா டேட்டாவை லோட் பண்ணவா, ஐ மீன் 5.0 வரட்டும் இல்லை ப்ரீவியஸ் வருஷன் இருக்கட்டும், அதுல இருந்து மைக்ரேட் பண்ணி லோட் பண்ணவான்னு கேட்கும். ஸோ லோடுன்னு கொடுத்தீங்கன்னா பேக்கப் ஆட்டோமேட்டிக் பேக்கப் எடுத்துரும். ஸோ எடுத்துட்டு டேட்டா நமக்கு லோட் ஆகும். அதில் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் அண்ட் கிளாசிஃபிகேஷன் மாஸ்டர்ஸும் அப்டேட் ஆகும். ஸோ மாறி முடிச்சோடனே நமக்கு டேட்டா நமக்கு இந்த இடத்துல இதே மாதிரி உள்ள வந்துடும். ஸோ உள்ள வந்தோடனே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எக்ஸ்சேஞ்சில் இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்துருப்போம்னா ஜிஎஸ்டி ஆப்ஷன்ஸில் லாகின், லாக் அவுட் அண்ட் இன்வைஸ், இஏபிலிட்டி, டவுன்லோட், அப்லோட், ரெஃபரன்ஸ் அண்ட் ஃபைல் ஜிஎஸ்டிஆர் ஒன்று இருக்கும். இது இல்லாமல் இப்போ புதுசாக இங்கே ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க, அதாவது பேங்கிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் தான், அதாவது என்னன்னா இந்த இடத்துல இருந்தே ஐ மீன் போர்ட்டலில் போய் நம்ம லாகின் பண்ணாமலே நம்மளோட டேலிக்குள்ள இருந்தே என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட பேங்க் லாகின் பண்ணி நம்மளோட ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை பேமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்மளோட பேலன்ஸை செக் பண்ணுறதா இருக்கட்டும், A to Z நம்ம வித்தின் த டேலிலே பண்ண முடியும் வித்தவுட் எனி அதர் தேர்ட் பார்ட்டிக்கு போகாமலே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்னா நம்மளோட ஜிஎஸ்டி எந்த அளவுக்கு நம்ம ஐ மீன் ஜிஎஸ்டி ஃபைலிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவாக இருக்கும்ன்றது. அதே சேம் கான்செப்ட் தான், யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம சேவ் பண்ண போகிறோம், ஓடிபி வெரிஃபிகேஷன் நடக்க போகுது, தென் ஆட்டோமேட்டிக்காக ரெகன்சிலேஷனாக இருக்கட்டும், ஸ்டேட்மெண்ட் டவுன்லோடாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு நடந்து முடியும். இதுதான் இந்த அப்டேட்டில் 5.6.0 பேங்கிங்கை ஃபோக்கஸ் பண்ணி டேலி கொண்டு வந்திருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பேங்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இதில் போயிட்டீங்கன்னா இந்த ஒரு 2 ஆப்ஷன் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இம்போர்ட் பேங்க் டேட்டா, இம்போர்ட்டட் பேங்க் டேட்டான்னு இருக்கும். ஸோ இதில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னோட ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சிருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ 3 பில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இதில் நான் பண்ணி வச்சிருக்க விஷயம் ரெகன்சில்டு வியா லிங்கிங். ஸோ லிங்க் மூலியமாக நான் வந்து ரெகன்சிலேட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் தென் இந்த விஷயத்தையும் ரெகன்சில்டு இன்னும் எது அவைலபிள் ஒன்லி இன் பேங்க் அப்படின்னா பேங்க்ல மட்டும் தான் இருக்குன்னு உங்கள் டேலி டேட்டாவில் இது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி என்னோட ஸ்டேட்மெண்ட்ஸை தென் இன்கேஸ் இப்போ இதே நான் ஒரு வவுச்சர் கிரியேட் பண்ணணும்னு நினச்சேன், இந்த இடத்துல கிரியேட் அண்ட் மல்டி வவுச்சர்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரெஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கும், பேங்க் எடுத்துக்கும், அது என்ன வவுச்சர் டைப்ன்றதை எடுத்துக்கும். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த பர்டிகுலர் என்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் லெஜரை மட்டும் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பேங்க் ரெகன்சிலேஷனை மூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இந்த வெர்ஷனில். தென் வந்து பார்த்தீங்கன்னா தென் இது பேங்கோடது. ஸோ இப்போ இதுலேயே ஜிஎஸ்டி அப்டேட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிஆர் 1 பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் சம்மரி. ஸோ ஹெச்எஸ்என் சம்மரியை பொறுத்த மட்டும் என்னன்னு இருக்குன்னா 2 ஹெச்எஸ்என் சம்மரி இருக்கு, B2B. ஸோ ஹெச்எஸ்என் சம்மரியை பொறுத்த மட்டும் B2B, B2Cன்றதை தனித்தனியாக பிரித்து காட்டணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷன் எங்கே போய் எனேபிள் ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஒன் செகண்ட். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே போய் என்ன நம்மளோட F11ல் செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டே ரேட் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை எஸ் கொடுத்து உள்ளே போனோம் அப்படின்ற பட்சத்தில் இங்கே மோர் டீட்டெயில்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஷோ மோர் கொடுத்தோம் அப்படின்ற பட்சத்தில் கீழே செப்பரேட் B2B, B2C ஹெச்எஸ்என் சம்மரி இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 25 எனேபிள் பண்ணுன்ற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு என்னோட ஜிஎஸ்டிஆர் 1 எப்படி வருதுன்னு பாருங்க. ஸோ என்னோட ஜிஎஸ்டிஆர் 1 பொறுத்த மட்டும் ஸோ என்னோட ஜிஎஸ்டிஆர் 1 பொறுத்த மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ B2B அண்ட் B2C சப்ளைஸ் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நான் உள்ளே போனேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா B2B-யா இருந்தால் இந்த இடத்துல B2B-ன்னு இருக்கும், இல்லை B2C-யான B2C-ன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது என்னோடது இது ரெண்டுமே B2C சப்ளைஸ் தான். இன்கேஸ் இதிலே B2B-யும் இருக்குது சார் அப்படின்றப்ப மேலே B2B சப்ளைஸ்ன்னு 2 செக்ரிகேஷனை பிரித்து என்னோட ஹெச்எஸ்என் சம்மரியை செக்ரிகேஷனாக டேலி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்டிமேட் பண்ணிடும். இது எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய நல்ல ஒரு அப்டேட்னு சொல்லலாம். ஏன்னா அப்கமிங் அப்டேட்ஸ், பட் இருந்தாலும் ப்ரீவியஸாகவே டேலி கொடுத்துருக்காங்க.
ஸோ ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு மேஜர் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் தென் இதோட டெப்த்தான வீடியோ, ஐ மீன் கனெக்டட் பேங்கிங்கை பொறுத்த மட்டும் நான் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். இதோட டெப்த்தான வீடியோ வில் பி ஷார்ட்லி வித் இன் த 2 daysக்குள்ள நான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறேன். ஐ ஹோப் டெலிவரி பண்ண வேண்டிய விஷயத்தை டெலிவரி பண்ணியிருக்கேன்றதை நம்புகிறேன். நெக்ஸ்ட் இதோட டீட்டெயில்டான வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.